ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. ஸ்கூல்லேருந்து பர்பிள் பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கூழ் ஊற்றுறதுக்கும் சேர்த்து பூ வாங்கிட்டு வந்தாச்சு போய். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கிளிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு குஷி கிளிப்பு வாங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அகர்வாலில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பாதாம் பால்லாம் வாங்கி குடிக்க வச்சு வீட்டுக்கு இட்டு வந்தேன். அவங்க சப்போர்ட்டாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாச்சு வீட்டுக்கு அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லா பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க மேம் தான் ஃபோன் அடித்து பர்பிள் கலரில் பூ வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் உடனே கிளம்பி போய் பர்பிள் கலரில் பூ வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல பர்பிள் கலர் சாமந்தி இருந்துச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சீசன் இருக்குது மேம் போயிட்டு வாங்கன்னாங்க. சரின்னு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா கூழ் ஊற்றுறதுக்கு கூழ் காசை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்தோடனே அப்படியே வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இது கம்பு ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டாங்க. கேவுர் காலையிலே புளிக்க வச்சுட்டு கடைக்கு போயிட்டாங்க அம்மா. இது கேவுரு காலையில் புளிக்க வச்சுட்டு கடைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம கூழ் காசுலாம் வாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை போட்டாச்சு. தண்ணி கொதிஞ்சு வர பார்த்து நம்ம அரைச்சி வச்ச கம்பை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கம்பை கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி ஆயிரும். கொஞ்சம் கட்டி பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கம்பு ஊற்றியாச்சு. கம்பு ஊற்றின கொஞ்ச நேரத்தில் கேவுரையும் அதே மாதிரி தான் ஊற்றணும். ஆனால் கேவுரு ஊற்றுற வீடியோ எடுக்கலை. ஒருத்தவங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தவங்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து செஞ்சனால எடுக்கலை. பாருங்கள், இது ஆயாவுடைய துடுப்பு. இந்த மாதிரி கேவுரு கூழ் காசை பார்த்து இந்த துடுப்பு எடுத்து இதால் கிண்டினா மட்டும்தான் நல்லா கூழ் கட்டி பிடிக்காமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யார் வீட்டில் இன்னும் துடுப்பு வச்சுருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சி. இந்த கூழை அப்படியே கொஞ்சம் தீயெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்புலேயே அப்படியே வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு நம்ம காலையில் கூழ் எடுத்துகிட்டு பார்த்து தான் இதை கரைப்போமே. அது வரைக்கும் இதை ஒன்றும் செய்ய மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் காலையில் வீட்டில் கூழ் படைச்சிட்டு தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். பாருங்கள், வீட்டில் படைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் படைச்சிட்டு தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அம்மன் பாப்பாத்தி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ கூழ் ஊற்ற போகிறோம். தை மாதத்தில் தான் நம்ம ஊரில் பாப்பாத்தி அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்க. பாருங்கள், கூழ் குடம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், துள்ளு மாவு கீழே தையெல்லாம் ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கூழ் குடத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயாச்சு. நான் எப்பயுமே பிள்ளையார் கோயிலில் தான் ஊற்றுவோம். அம்மன் கோயில் உள்ள செம்ம கும்பலாக இருக்கும். இது வரைக்கும் அம்மன் கோயில் உள்ள போய் ஊற்ற மாட்டோம். நாங்கள் எப்பயுமே எங்கள் தெருவிலே பிள்ளையார் கோயில் இருக்கோம், அங்கே ஊற்றிடுவோம். அம்மன் கோயிலுக்கு படைச்சிட்டு பிள்ளையார் கோயிலில் ஊற்றுவோம். நம்ம கூழ் ஊற்றிட்டு நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஏன்னா கூழ் ஊற்றின பிறகு கும்பம் கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம காயெலாம் போட்டு காய் சாம்பார் எல்லா காயும் போட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்க உருளைக்கிழங்கு. கூழ் ஊற்றினாலே மேக்ஸிமம் கீரை முருங்கீரை பெரட்டி எடுத்துகிட்டு போவாங்க. பாப்பாத்தி அம்மன்றதுனால கவுச்ச கிடையாது, இல்லைனா கருவாடு வைப்பாங்க மாரியம்மனாக இருந்தால். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி இதில் தான் விளக்கு செஞ்சு இந்த விளக்கில் தான் நம்ம வீட்டில் இருந்து ஏற்றி எடுத்துகிட்டு போய் கும்பம் கொட்டுவாங்க. அதுக்கு தான் இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எத்தனை பேர் ஊரில் இந்த மாதிரி கூழ் ஊற்றினா கும்பம் கொட்டுவாங்க. வீட்டில் இருந்து அழகாக கொழுக்கட்டையில் அகல் செஞ்சு அதில் எண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையில் பாருங்கள், இப்படி தான் ஏற்றி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இதில் வத்தியும் சொருவாங்க சாமி. இப்போ நம்ம அந்த சாப்பாடு நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதனால் நான் வத்தியை சொருவலை. ஏன்னா எல்லோரும் வத்திலாம் சொருவி சாப்பிட்றதா, அதனால் வத்தி சொருவலை. இதுதான் பாப்பாத்தி அம்மன் கோயில். பாருங்கள், சாயந்தரம் எப்பயுமே கும்பங்கொட்டை பார்த்து மட்டும்தான் கோயில் உள்ளே போவேன். காலையில் கூழ் ஊற்ற பார்த்து போக மாட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு எங்கள் ஊர் கோயிலில் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள். நானும் சின்ன பாப்பாவும் அப்படியே ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.